Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம சோயா கட்லெட்ஸும் அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒயிட் சாஸும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, நல்லா பாயில் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த சோயா சங்க்ஸை போடுங்க. அது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதை தவிர நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸும் ஸ்லரியும் தேவை. பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க ரஸ்கை பொடி பண்ணிக்கோங்க, இல்லையா பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி அதை பொடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சால்ட் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நான் ஸ்லரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்லெட் மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லரியில் நல்லா முக்கி பிரெட் க்ரம்ஸில் பரட்டுங்க. நான் இங்கே இதை பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணலைன்னா ரொம்ப சிம்பிள். தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சுட்டு எடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பேக் பண்ணுறவங்க இதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இதை நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரிஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணலாம். இது ஒரு பக்கம் பேக் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2-3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த பட்டர்லேயே அடுத்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுங்க. கோதுமை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பாயிலான பால். அடுத்ததா தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் ஆரிகானோ அண்ட் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா கிளறிட்டே வாங்க. இது இதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சாஸ் பதம் வர வரைக்கும் கவனமாக கைவிடாமல் கிளறிக்கோங்க. இதுவும் நம்மளோட ஒயிட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பேக் ஆகிட்டு இருக்கிற அந்த கட்லெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். கட்லெட்ஸும் இங்கே சூப்பர் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் சாஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்மளோட சோயா கப்ஸ் வித் ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.